வணக்கம். வில்வ துளசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனலோட நோக்கம் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சது தான். வெளிச்சத்துக்கு வராத கிராமத்து திருக்கோயில்கள், நாயன்மார்களால் பாடல் பெற்ற தேவார தலங்கள் மற்றும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருத்தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் வீட்டில் உங்கள் கண்முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் ஐவாநல்லூர் என்னும் ஒரு அழகிய சிற்றூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு முத்தம்பர நாயகி சமேத ருத்ரபுரீஸ்வரர் திருக்கோயில். நாகப்பட்டினத்தில் இருந்து சிக்கல் செல்லும் சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த ஊர். ஐவாநல்லூர் அருகே 2 நெடுஞ்சாலைகள் சந்திக்கும் இந்த சந்திப்பு சம்புதூர் நல்லூர் சாலை என்று அழைக்கப்படுகிறது. ஐவர்கள் எனப்படும் பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட தலம், எனவே இது ஐவர் நல்லூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அழகிய சிவன் கோயில் கிழக்கு நோக்கி சிறிய தெருவில் அமைந்திருக்கிறது. கோயிலுக்கு தெற்கே ஒரு குளம் இருக்கிறது. அது தற்பொழுது ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. மேலும் கோயிலின் வடமேற்கில் பெரிய தாமரை குளம் ஒன்றும் இருக்கிறது. கோயில் கிழக்கு நோக்கிய அழகிய 3 நிலை ராஜகோபுரத்தால் ஒளிர்கிறது. இங்கு மூலவர் ருத்ரபுரீஸ்வரர் என்றும் அன்னை முத்தம்பரணை என்றும் அழைக்கப்படுகிறார். இக்கோயில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்று கூறப்படுகிறது. இங்குள்ள இறைவன் ருத்ரபுரீஸ்வரர் மற்றும் அன்னை முத்தம்பர நாயகி என்பது முத்துக்களால் ஆன ஆடைகளை அணிந்தவள். 3 அடுக்கு ராஜகோபுரத்திற்கு அப்பால் அழகாக செதுக்கப்பட்ட செப்பு கொடிமரம், அதற்கு முன் நந்தி இருக்கிறது. பலிபீடத்தின் கீழ் கொடிமர விநாயகரும் முக மண்டப வாயிலில் இருபுறமும் கூரையில் விநாயகரும் முருகனும் இருக்கின்றனர். கருவறைக்கு முன்னால் தெற்கு நோக்கி அன்னை சன்னதியுடன் இணையும் பெரிய சங்கு மண்டபம் ஒன்றும் அமைந்திருக்கிறது. இறைவன் சன்னதியின் இருபுறமும் விநாயகர் முருகனுக்கு 2 தனி சன்னதிகள் இருக்கின்றது. கருவறை கூட்டங்களில் விநாயகர், தென்முகன், லிங்கோத்பவர், துர்க்கை ஆகியோர் அடங்குவர். வழக்கமான இடத்தில் சண்டோத்தனியின் கருவறை அமைந்திருக்கிறது. வடமேற்கில் 5 பகுதிகளாக கிளைத்த வில்வ மரம் இருக்கிறது. வடகிழக்கில் நவக்கிரகமும் மத்தில் ஒட்டிய மண்டபத்தில் ஜுரதேவ பைரவ சூரியனும் அமைந்திருக்கின்றனர். நவக்கிரகத்திற்கு அருகில் அரைவட்ட கிணறும் இருப்பது சுவாரஸ்யமானது. மிக அழகிய திருக்கோயிலுங்க. மிகச்சிறிய கோயில் மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது. அதாவது ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த கோயில் விளங்குகிறதுங்க. ஒரே ஒரு வருத்தம் தாங்க, எப்போதும் சொல்கிற மாதிரி இந்த கோயிலுக்கு பக்தர்களின் வருகை என்பது அறவே இல்லாமல் இருக்கிறதுங்க. அதாவது நான் ஒவ்வொரு காணொலியும் சொல்கிறது தாங்க, திருப்பி சொல்கிறேன். புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லைங்க. இதே போன்று பழமையான புராதனமான கோயில்களுக்கு தாங்கள் வந்து ஆதரவு அளித்தாலே போதுங்க. இந்த கோயில் மட்டுமல்லாது, இந்த ஊர் மட்டுமல்லாது, நமது நாடு கண்டிப்பாக முன்னேறும். நமது இந்திய பண்பாட்டை வெளி உலகிற்கு எடுத்துச் செல்லும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாதுங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டுங்க. இந்த காணொளி கண்ட பிறகாவது இதே போன்று புராதனமான கோயில்களுக்கு தாங்கள் அனைவரும் வருவீர்கள், ஆதரவு தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே ஆயிட்டுங்க. மற்றொரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம், இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணுவீங்களா?